வெல்கம் டு தின ஒரு தகவல். இன்றைக்கி நம்ம தின ஒரு தகவலில் ஒரு சின்ன மேக்கப் டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து மேக்கப் போட்டுக்குவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு நம்மளை வந்து சுயமாக அலங்காரம் பண்ணிக்கிறது அப்படின்றதுனா ரொம்பவே பிடிக்கும். மற்றவங்க மத்தியில் வந்து நம்மளை ஒரு ஹை லுக்கில் காமிக்கணும், இல்லை நார்மலானாவது நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சிம்பிள் அண்ட் சிட்டியாக ஒரு மேக்கப் போட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்கப் போடும்போது என்னென்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சிம்பிளாக மேக்கப் போட்டாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரொம்பவே ஹை லெவலில் நான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும், என்னை பார்க்கும்போது ஒரு ரொம்ப ப்ரீட்டியாக கார்ஜியஸாக நான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு மேக்கப் போட்டாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருவீங்க. அதெல்லாம் என்ன தவறு, நம்ம வந்து எப்படி அழகாக மேக்கப் போடணும் அப்படின்றத சில டிப்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து எல்லா பெண்களுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக மேக்கப்னால் என்ன? நம்ம வந்து ஒரு வயதான தோற்றம் உடையவங்களாக இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், சின்னதாக மேக்கப் போட்டு வெளியில் பார்க்கும்போது மற்றவங்க மத்தியில் வந்து நம்மளோட ஏஜை குறைச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம முகத்துக்கு என்ன க்ரீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம என்ன மேக்கப், அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ராடக்ட்னால நமக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த லுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து வாங்கி நம்ம செஞ்சிட்ருப்போம். இந்த மேக்கப்பில் சின்ன மாற்றம், அதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு இதை வந்து காமிச்சு கொடுத்துரும் மற்றவங்க மத்தியில். நம்ம மேக்கப் ஜாஸ்தி போட்டிருந்தாலும் சரி, இவங்க என்ன இப்படி மேக்கப் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இன்னொரு சில பேர் அவங்க மேக்கப் போட்டிருக்காங்க ஆனால் தெரியவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல இருந்து நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் மெயின். ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷன் தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தெரியாதவங்க, அதாவது மேக்கப் போட்டுக்க தெரியாதவங்க கடைக்கு போனோடனே ஃபவுண்டேஷன் கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பேக்ட் பவுடர் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் கலர் என்ன, உங்கள் ஸ்கின்க்கு வந்து இந்த டைப் ஃபவுண்டேஷன் செட் ஆகுமா அப்படின்றத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட கையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி அதுக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்கு தகுந்த மாதிரி பவுட்ரு அது எது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயே செக் பண்ணி வாங்கிட்டு வரது ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளுடைய சருமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபவுண்டேஷன் கலர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு வயதாகிருச்சு அப்படின்னாவே நம்மளுடைய சருமம் வந்து அதோடைய மீட்சித்தன்மையும் சரி, ஈரப்பதத்தையும் வந்து இழந்துடும். இதனால் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபவுண்டேஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எண்ணெய் பசை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நீக்கிறீங்க. இதனால் உங்கள் சருமம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுடைய சரும சுருக்கம் வந்து ஈஸியாக தெரியும். அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சுருக்கம் இருக்கிறது நல்லாவே தெரியும். என்ன தான் மேக்கப் போட்டிருந்தாலும் அது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு இல்லைன்னா ஸ்பாஞ்ச் பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்பாஞ்ச் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் ப்ரஷ்ஷு பயன்படுத்தாதீங்க, ஸ்பாஞ்ச் வந்து பயன்படுத்துங்க. கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, பியூட்டி பிளெண்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து அதை நீங்கள் பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணும்பொழுது எல்லா இடத்துலையுமே, அதாவது முகம் ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக வந்து அது இது பண்ணும், உங்களுக்கு பார்க்கவே இன்னும் லுக்காகவே இருக்கும். நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சருமத்தை வந்து எப்படி தயார்படுத்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் வரைக்கும், அதாவது நான் லாங் டைம் வரைக்கும் நான் போட்ட மேக்கப் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த செல்களை நீக்கி போதுமான ஈரப்பதத்தை வச்சுக்கணும் நீங்கள். அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் நீங்கள் எப்பொழுதுமே போடக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அப்ளை பண்ணி அதை க்ளீன் பண்ணிடுங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இது ஃபவுண்டேஷனு இல்லை பவுட்ரு இது ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கன்சீலர் பயன்படுத்துவாங்க ஒரு சில பேர். இது வந்து நிறைய பேர் தப்பாக பயன்படுத்துவாங்க. இந்த கன்சீலரை வந்து பயன்படுத்துறதுல 2 வழியில் வந்து நீங்கள் வந்து தப்பாக தான் பயன்படுத்திருப்பீங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கன்சீலரை வந்து பயன்படுத்துறது. இதனால் உங்களுடைய மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, க்ரீஸ் லுக்கில் வந்து இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாவு பூசி வச்ச மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதனால் உங்கள் மேக்கப் பார்க்கும்போதே ஒரு தெரிஞ்சிடும் நமக்கு ரொம்ப மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து அந்த கோடு, இந்த ஒரு மாதிரி சுருக்கத்தை மறைக்க தான் மேக்கப்பே போடுறோம். பட் நீங்கள் அதிகமாக போடுறதுனால இது எல்லாமே வந்து என்ன தெரியுன்னா உங்களுக்கு நல்லா ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து லேஸாக பயன்படுத்துறது. லைட்டாக நீங்கள் கன்சீலர் எப்பயாச்சும் ஒரு இடத்த மட்டும் துடிப்பாக நீங்கள் காட்டணும். நான் வந்து என்னோடய சின் வந்து நல்லா அப்படி பிரைட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நெத்திக்கிட்ட, மூக்கு, இந்த உதடுக்கு கீழே இந்த 2 சைடு, இந்த பிளாக்
பாக்கெட்ஸில் பிளாக், அதாவது லைட்டாக எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கன்சீலர் போட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா லேஸாக போடுவாங்க. அந்த லேஸியாக போடும்போது ஒரு சில இடத்துல திட்டாக இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் வந்து வெளிப்படையாக தெரியும். ஸோ நம்ம வந்து நார்மலான அளவு கன்சீலரை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ளஷ்ஷு. இந்த அதிகமாக ப்ளஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா, கண்ணங்கள் ஆப்பிள் மாதிரி இருக்கணும் என் கண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறம் இருக்கக்கூடிய மாதிரியான நிறைய ஃபவுண்டேஷன் க்ரீம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பவுடர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ரோஸ் பவுடர்லாம் வந்து அதிக அளவு யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து ரோஸ் பவுடர் அதிக அளவு வரதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு தகுந்த நிறைய பவுடர்ஸே வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம ஃபவுண்டேஷனோட ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பவுடர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிக நேரம் வந்து ரொம்ப ப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்காதுங்க. இதனால் வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னோட அந்த சதை வந்து ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சு, ஒரு ட்ரையாக இருக்கும். நீங்கள் திரும்ப ப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் வழிய ஆரம்பிச்சிடும். அந்த மேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு லுக்கே கிடைக்காது. அப்புறம் இன்னொரு தப்பு பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு. பொதுவாக வந்து எல்லோரும் வந்து மெரூனு, லைட் பிங்க்கு அண்ட் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டினரி கலர்னே சொல்ல முடியும். இது வந்து ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஸோ இதில் வந்து நம்ம எந்த லிப்ஸ்டிக் போடுறோம், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது தவறு கிடையாது. அதே வந்து லைட்டாக வந்து மைல்டாக வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதில் ஏதாவது லிப் லைனர் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ லிப் லைனர் கொடுப்பீங்க அண்ட் வந்து லிப் ஜெல் ஏதாவது தடவைங்க. இந்த மாதிரி தடவும் பொழுது அது ரொம்ப நேரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரொம்ப நிறையா போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன டிப்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவுட்ரு இருக்கு இல்லையா, அந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அது வந்து நார்மல் கலரில் தெரியும். உங்களுக்கு அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுடைய உதட்டுடைய அந்த இதை பொறுத்து கேலஜினி அப்படின்ற எழுந்து மெல்லியதாக மாறிடும். நீங்கள் அதிக அளவு நீங்கள் போடும்போது என்ன பண்ணிங்கன்னா இந்த கேலஜோனே அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இழையாக தெரிய ஆரம்பிச்சிடும், இல்லை ஒரு மாதிரி தோல் உரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் லிப்ஸு. அது வந்து ஒரு மாதிரி வழியக்கூடாது, இந்த லிப்ஸ்டிக் வந்து கீழெல்லாம் வழியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எப்பொழுதும் வந்து கையில் டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறவங்க உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக பவுட்ரு யூஸ் பண்ணுறது. அதிகமாக பவுட்ரு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஃபவுண்டேஷன் எதுவும் போடல பவுட்ரு மட்டும் போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து முகத்தில் போட்டுக்குவாங்க. அவங்க வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் அதிக அளவு பவுட்ரு யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு ட்ரையாக தான் காமிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு லூஸ் பவுட்ரு இல்லைன்னா லேசான பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி உங்கள் கை உங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கை இருக்கு இல்லைங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு செட் ஆகுமா, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு இது நல்லா சூட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷனுக்கு தகுந்த பவுட்ரு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கண்மை. நிறைய பேர் வந்து இப்போ எல்லாமே வந்து இப்போ நிறைய வாட்டர் ப்ரூஃப் வந்ததுனால வந்து மை போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. அது குளிர்ச்சின்னு கூட சொல்லுவாங்க. நைட் டைமில் நம்ம மை பூசிகிட்டே வரதுனால நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய அழுக்கு தூசி எதுவாக இருந்தாலும் வந்து மார்னிங் நம்ம எழுந்திருக்கும் பொழுது வந்து அந்த வேஸ்ட்டோடு அதுவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மை யூஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான நமக்கு ஐலைனராக இருந்தாலும் சரி, மஸ்காராவாக இருந்தாலும் சரி, காஜலாக இருந்தாலும் சரி, எது வந்து நம்ம கண்ணுக்கு எரிச்சல் இல்லாமல் கண்ணை வந்து ரொம்பவே அழகாக காமிக்கிற மாதிரி நல்லா டார்க்கிஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்ணு வந்து நம்ம மேக்கப்பில் ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். எவ்வளவு மேக்கப் போட்டாலும் கண்ணை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகுபடுத்தி காமிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுடைய மேக்கப் லுக் வந்து அவுட்லுக் ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப அழகாக பார்த்த உடனே அந்த மேக்கப்புக்கே ஒரு அழகு சேர்க்கிறதுனா நம்மளுடைய கண்ணில் போடக்கூடிய அந்த மேக்கப் தான். ஸோ கண்டிப்பாக ஐ ஷேடாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை குவாலிட்டியானதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண் அப்படின்பொழுது வந்து ரொம்பவே நம்ம பாதுகாப்பாக வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடியதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மஸ்காராவாக இருந்தாலும் சரி, மேல் இமையில் நீங்கள் போடும்பொழுது ரொம்ப அழகாக நீங்கள் அந்த ப்ரஷ் வச்சு போடும்பொழுது ரொம்ப அழகாக அப்படி சுருட்டி விட்ட மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வந்து காஜல் யூஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம எந்த அளவுக்கு அந்த
லைன் வந்து கரெக்டாக கொடுக்குறோமோ அந்த லைனில் தான் அந்த இது இருக்கும் தெரியும் நமக்கு. அந்த கண்ணோட அந்த வளைவு இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து ஐ ஷேடோ, அதாவது இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேலே ஐ ஷேடோ எல்லாம் போட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், புருவத்துக்கு வந்து கரெக்டாக ஐப்ரோ இது பண்ணுறது போகிறது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அண்ட் அகெயின் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கண்ணுக்கு கீழே கண்ணில் அதில் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. எப்போதும் வந்து ஐலைனர் நீங்கள் போட்டு முடித்தோடனே நம்மளுடைய அந்த இமையோட இந்த எண்டில் என்ன பண்ணுவாங்க, லைட்டாக ஒரு கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கண்ணு பார்க்க அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கும். மேக்கப்பை விட கண்ணை பார்த்தாவே போதும் நீங்கள் எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்கீங்க, சிம்பிளாக பண்ணியிருக்கீங்களா இல்லை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. இது மாதிரி தான் சில தவறுகள்னால தான் வந்து நம்ம போடக்கூடிய மேக்கப்புகள் வந்து பார்க்கவே கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் போடும்போது சில தவறுகளை திருத்தி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாவே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.